வெளியூர் சட்டமன்ற தொகுதி மக்களாகிய குமரி மாவட்ட மக்களுக்கு அண்டத்தில் இருப்பவை பிண்டத்தில் இருக்கும் என்கிற தமிழ் மருத்துவத்தின் வரையறைப்படி இயற்கையை நாம் பாதுகாக்காவிட்டால் மனிதனின் வாழ்வு ஏமாத்திரம் என்பதை அறிந்து நம்முடைய நிலவளம், நீர்வளம், மனித வளம் இவற்றை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் இயற்கையை நாம் சரிவர பயன்படுத்தினால் மட்டுமே தான் நம்முடைய வாழ்வியலை நாம் நிர்ணயிக்க முடியும். எனவே வருகிற 23/4/2026 அன்று நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் செருப்பு சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது சின்னம் செருப்பு. ஏன் செருப்பு சின்னத்தில் நாம் வாக்களிக்க வேண்டும் என்றால், நம்முடைய இயற்கை பிரபஞ்சமான நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்கிற 5 மூலக்கூறுகளும் நாம் வாழும் சூழலில் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதால் இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கவும், இயற்கையை எவ்வாறு பண்படுத்தி மனித வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற பஞ்சபூத வாழ்வியலை உள்ளடக்கிய அரசியல் அமைப்பை நான் அறிந்துள்ளேன். ஏனென்றால் நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பின்படி ஒரு ஊரில் உள்ள வார்டு மெம்பர் நினைத்தால் 1000 பேருக்கு ஒரு வருடத்தில் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அதே நேரத்தில் பஞ்சாயத்து உறுப்பினராக பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவர்கள் நினைத்தால் ஒரு வருடத்தில் 10,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம். ஒரு எம்எல்ஏ நினைத்தால் ஒரு வருடத்தில் 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம். ஒரு எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் முடிவு செய்தால் ஒரு வருடத்தில் 10,00,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கலாம். இந்த அளவு அரசியலில் உள்ள அறிவை நான் அறிந்து தெரிந்து கொண்டபடியால் மனித வளங்களை பாதுகாப்பதற்கும் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கும் நான் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறேன். என் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் செருப்பு சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.